திமுக அரசு பற்றி உங்க கருத்து என்ன? திருட்டு திமுக, அராஜக திமுக, பிண அரசியல் திமுக, பிணத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் திமுக காரர்கள். எங்க அண்ணன் 26க்கு தானே திமுக வீழ்த்தானே தளபதி முதலமைச்சர் ஆகணும். அதுதானே எங்களுடைய குறிக்கோள். ஆனா எங்க அண்ணன் இந்த வரைக்கும் சிரிச்ச முகத்துல இருக்கணும், அதை பார்க்கணும் தானே எங்களுடைய குறிக்கோள். திமுக அதிமுக இருக்காங்க, அவங்க எல்லாமே ஆண்ட கட்சிங்க, ஓகேங்களா? இப்ப நீங்க புதுசா ஒரு கட்சி கொடி ஏத்தவும் இல்ல கூட்டம் கூடவும் பார்த்து எங்கன்னா பாதிப்பு வருதா? போலீஸ் நெருக்கடி கொடுக்குறாங்க. போலீஸ் இன்னைக்கே சொல்ற காசுக்காக வந்த கூட்டம் கிடையாது. நாளைக்கே நாங்க எங்க இடத்துல போய் ஒரு செயல் கூட்டம் நடத்தினா கூட ஒரு சும்மா சாதாரண அறிவிப்பு கொடுத்தா போதும். மகளிர்ல இருந்து இளைஞர்ல இருந்து ஒட்டுமொத்த அனைவரும் காசு இல்லாம வர கட்சி இது. இல்ல போலீஸ் எப்படி சப்போர்ட் பண்றாங்க? போலீஸ் பாத்தீங்கன்னா 1008 சட்டங்கள் போடுறாங்க, ரூல்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரி நீங்க யாரு, நீ எங்க இருந்து வரீங்க, எத்தனை மணிக்கு கூட்டம் போடுங்க, யார் யார் வரீங்க, ஏன்னா எங்க வண்டிங்களை போய் நிறுத்தினாலே பிரச்சனை பண்றவங்க அதிமுக திமுக அதே மாதிரி செயல்பட பண்ணுவாங்களா? அவங்க எந்த கட்சிக்கும் அவங்க 2 பேரும் கூட்டு கலவானீங்க. இப்ப இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறது, அவங்களுக்கு எதிர்கட்சியா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறது, இதெல்லாம் அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா ஏன் கொடநாடு வழக்கை வந்ததும் நாங்க விசாரிச்சிருவோம், எடப்பாடி தூக்கி உள்ள வச்சிருவோம். நாங்க இது வரைக்கும் அந்த கேஸ் என்னாச்சு, அந்த ஆணையம் அமைச்சாங்களா அது என்னாச்சு, இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. பதில் சொல்ல முடியாது. எந்த ஆணையம் தமிழ்நாட்டுல ஒருத்தவங்களுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு? எந்த ஆணையமும் கிடையாது. அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். யாரையும் பொருட்படுத்தாம மத்திய அரசே நாங்க வேண்டாம்னு சொல்றோம், கொள்கை எதிரின்னு சொல்றோம். இப்போ நாங்க திமுக என்ன சொல்லுவோம்? ஓகேண்ணா. அதெல்லாம் திட்டமிட்டு நாங்க தமிழக வெற்றிக்காக கண்டிப்பா 2026ல மறுபடியும் நீங்க இந்த பேட்டி எடுப்பீங்க. அது இன்னைக்கு நாங்க கட்சியில நல்ல நிலைமையில நாங்க நிற்போம். அன்னைக்கு தமிழக மக்களுக்கு நிறைய நல்லது செய்யறது வாய்ப்பு இருக்கு. வடக்காணத்துல மீன்பிடி துறைமுகம் வந்தது 2021ல. மீன்பிடி துறைமுகம் 235 கோடியில ஒதுக்குறாங்க அதிமுக ஆட்சியில. ஒர்க் ஆர்டர் வைக்கிறாங்க, டெண்டர் வைக்கிறாங்க, அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த ஒர்க் ஆர்டரை வேலையை ஸ்டார்ட் பண்ண வேலையை இந்த அரசு நிறுத்துது. ஏன்னு சொன்னா 230 கோடிக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10% கூட எப்படியா இருந்தாலும் 23 கோடி கமிஷன். அந்த 23 கமிஷன் இல்லாம அந்த திமுக சம்பந்தப்பட்ட ஒரு சில கட்சிக்காரங்க அந்த ஹார்பரை ஒட்டி ஒரு இடம் வாங்கி அந்த இடத்து மூலயமா இந்த ஹார்பரை நிறுத்துறாங்க. எங்க மரக்காண தொகுதியில கிட்டத்தட்ட 235 கோடி. எல்லாத்த பத்தியும் பேசினாரு. கரூர் சம்பவத்தை பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தாரு. ரொம்ப பொறுமையா சொன்னாரு, விளக்கமா சொன்னாரு. சூழ்ச்சிகளால் நம்மளை வீழ்த்த முடியாதுன்றத தெளிவா சொன்னாரு. மிக தெளிவா இருக்கிறாரு. ரொம்ப மன உடைஞ்சு போயிருக்கிறாரு. ரொம்ப வருத்தமா இருக்கிறாரு. கம்பேக் ரொம்ப ஹெவியா இருக்கும். அமைதிக்கு பின் புயல் ஏற்படும். புயலுக்கான ஏற்படும். மக்களுக்கான திட்டங்கள் தான் எல்லாமே, மக்களுக்கான எழுச்சி திட்டங்கள் மட்டும்தாங்க. தளபதியே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து நோக்கங்களே மக்களின் நம்பிக்கையும் அவருடைய வாழ்க்கை உயர்த்தவும். கண்டிப்பா தளபதி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் 26ல. யாராலையும் தடுக்க முடியாது, எந்த ஒரு சூழ்ச்சியாலையும் வெல்ல முடியாது. தளபதி அவர்களை வெல்லவும் முடியாது.